புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற விழாவில் 139 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று கூறினார். எந்த கட்சியும் தங்களது கட்சியினரை தக்க வைத்துக் கொள்ள முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமும் ஏற்படாது, கட்சி மாற்றமும் ஏற்படாது என்று கூறினார். பாஜகவின் அடிமைகள் சொல்வதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது இல்லை என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தை பயமுறுத்தும் விதமாக குடியரசு துணைத் தலைவரை வைத்து பாஜக கருத்து வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ரகுபதி, இது உச்சநீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மணி என்று குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது. அப்படி சொன்னவர் இன்னைக்கு வார்த்தையை மாற்றிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு பயம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டங்களை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து 9 நாட்களுக்கு பிறகு நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் விழித்து கொண்டு ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அதனுடைய உள்நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவரை கொண்டு அவர்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இது ஒன்றுமல்ல. இது உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி.